இவன் தான் நம்ம டார்கெட். நீ என்ன லூஸா? இவன் யாருன்னு தெரியுமா? ஜஸ்ட் கோ டு ஹெல். விஜேஷ் ஜார்டன். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் பார்ன் வித் டைமண்ட் கப். இந்த புறம்போக்கு பிறக்கும் போதே பில்லியனர். அவன் அப்பா செத்ததுக்கப்புறம் 28 வயசில் CEO ஆஃப் சென்னைஸ் பிக்கஸ்ட் அவுட் சோர்சிங் ஃபர்ம் விஜேஷ் இன்ஃபோடெக். அதான் வெள்ளைக்காரன்ட்ட பூனையை புலின்னு நம்ப வச்சு நம்ம ஊர் பசங்க ரத்தத்தை புழிகிற கால் சென்டர் பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் இருக்கிற டாப் 10 பிஸ்னஸ் மேனில் இவனும் ஒருத்தன். ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங். கராத்தே, கும்ஃபு, பாக்ஸிங், ரைஃபிள் ஃபயரிங்னு எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாமல் இவன் பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு பிஸ்டலோட கன் இருக்கும். BCCI சேர்மன் சீனிவாசன் பையனும் இவனும் ரொம்ப க்ளோஸ். அதனால் பொலிட்டிக்கலாகவும் இவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. இவன் தான் சார்லஸ் மசும்பா. அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இவன் தான் மேனேஜ் பண்ணுறான். இவன் தான் அவனோட பர்சனல் செக்ரட்டரி மேட் பார்க்கர். அவனோட ஆஃப்ஷோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இந்த டீம் தான். ஆனால் பர்சனல் லைஃப் அவ்வளோ சொல்லிக்கிறபடி இல்லை. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தைங்க இல்லை. ஒய்ஃப்கிட்ட சிரித்து பேசியே வருஷக்கணக்காக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருமான்னு இவன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இவனுங்க கூட தான் அதிகமாக இருப்பான். அவனுக்கு எல்லாமே இவனுக்கு தான். வெயிட் எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? கண்டிப்பாக என்னால் முடியாது. டேய் இதோ பாரு, முடியாது நினச்சா எதுவுமே முடியாது, முடியும் நினச்சா முடியாது முடியும். என்னால் முடியும், உன்னால் முடியும். பட் வை விகேஷ், எதுக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக நாள் கடத்தணும்? டேய் அது ஆக்சுவலாக நான் விகேஷ் இன்ஃபோடெக்கில் தான் ஒர்க் பண்ணேன். மாதம் 30 நாள். ஆனால் கை நிறைய சம்பளம் கொடுப்பானுங்க. ஆனால் மிச்சம் இருக்க 29 நாள் சாவடிச்சிருவானுங்க மனுஷனை. அடிமாடி கேள்விப்பட்டிருப்ப, கோடிங் மாடி கேள்விப்பட்டிருக்கியா? போய் பாரு, ஒவ்வொரு ஐடி கம்பெனி வாசல்லையும் பசங்க சாவுறானுங்க. அந்த மாதிரி சாவர பசங்களுக்காக தான் இந்த ஆப்ரேஷன். சி திஸ் இஸ் த பிளான். மத்தியானம் சரியாக 1 மணிக்கு மாவுளிவத்தில் இருக்கிற கும்பகோணம் காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்றது தான் விஜேஷோட ரொட்டீன் ப்ராக்டிஸ். அப்போ தான் அவனை தட்ட முடியும். அவன் பாடி கார்ட்ஸ் யாரும் அவன் கூட இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு ஸ்கல்ப்சர் காலேஜ் இருக்குது. நீ கரெக்டாக அந்த இடத்துல அவன்கிட்ட லிஃப்ட் கேட்குற. லூஸாயா நீ? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரில் போகிறவன் யாரும் தெரியாதனுக்கு எப்படி லிஃப்ட் கொடுப்பான்? அவன் கொடுப்பான். அவனுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. டேய் என்ன கேள்வி கேட்டு சாவடிக்காத, நான் சொன்னது மட்டும் செய். தேங்க்ஸ் சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. எங்கே பார்த்துருக்கேன்னு தெரியல. எங்கே பார்த்துருக்கேன் உங்களை? நான் இங்கே தான் சார், மகாபலிபுரத்தில் கல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. விஜேஷை தட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ காரில் ஏறினோன்னே இந்த கார்டை அவன்கிட்ட கொடு. The card is soaked and laced with burundanga, a powerful drug. This is my card. கார்டு அவன் பாக்கெட்டில் இருக்கிற 10 நிமிஷம் அவனுக்கு கண்ணை கட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஸ்ப்ரே அவன் மூஞ்சில் அடிச்சிரு. ஸ்ப்ரே அடிச்சு கடத்துறதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். இதோ பாரு, நோ பாலில் 6 அடிக்கிறோமா ஃபுல் டாஸ் பாலில் 6 அடிக்கிறோம்லாம் மேட்டர் இல்லை. 6 அடிக்கணும். அடிச்சா பால் கிரவுண்ட் விட்டு தெரிச்சு வெளில ஒன்றும். அதுக்கும் மேலே விஜேஷ் மாதிரி ஒரு பெரிய ஆளை கடத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஐடியா இதுதான். I have some feeling like I feel like பட்ட பசங்களா கட்டி போட்டிருக்கீங்களா? பட்டங்களா கழட்டி விட்டு பாருங்களா. டேய் யாரா நீங்க?
டேய் பொட்ட பசங்களா டேய். என்ன பண்றது, உனக்கு நேரம் சரியில்லாம போச்சு. அடிங்க. அவன் நேரங்காலம் பார்க்காம ராத்திரி பகல்னு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம உன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன 1.5 லட்ச ரூபா வாட்சி கேக்குது. நல்லா தாண்டா வாங்குறீங்க. விடு, நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு. இந்தா தண்ணிக்குறா தண்ணிக்கு. ஹலோ மிஸ்டர் விகேஷ், ஆ வாட்ஸ்அப் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன, சொல்றது மட்டும் செய். செம்ம மேட்டர் அதுல இருக்கு. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. எவ்வளவு மணி இருந்தாலும் கொடுக்குறேன் ப்ளீஸ். கடைசியா சொன்ன பாரு, அதுதான் செம்ம டைலாக். ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு 5 கோடி கொடுத்தா போதும். நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். பணத்தை எப்போ எந்த டைம்ல வாங்குறேன்னு உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ட்ராக் த கால், ரெக்கார்ட் த கால். ஹலோ. என்ன மிஸ் விகேஷ், நைட்டு புருஷன் இல்லாமல் செம குஜால்ஸ் போல. என்ன அமைதி ஆயிட்டீங்க? வெக்கமா? அதெல்லாம் விடுங்க. பக்கத்தில் ஏசிடிசின்னு எவனா உட்காந்துருப்பான், அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க. டேய் யாரா நீ? கண்டுபிடி. அதுக்கு தானே உனக்கு கொடுக்குறாங்க தொட்டு. மவனை என் கையில் மாட்டினா உனக்கு அன்னிக்கே சாவுடா. அதெல்லாம் மாட்டும் போது பார்த்துக்கலாம். சிங்கம் சூர்யா மாதிரி தொகுறாம நான் சொல்றது மட்டும் கேட்டினா கொஞ்சம் வசதியா இருக்கும். 6150. டேய் 6150. கொன்னுடுவண்டா. டேய் 6150. 6150 23083. டாக்ஸஸ் பேங்க் பெசநகர் பிரான்ச். இந்த அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபா போட்டு விட்டுரு. ரிமோட் எடுத்து அப்படியே சன் டிவி மாத்து. யோ டிவியை போடியா. சீக்கிரம் சேனல் மாத்தியா. சன் டிவியில் ஏதாவது ஃபிளாஷ் ஏதாவது பாரு. சத்யமூர்த்தி IPS. சார் ஃபிளாஷ் நியூஸ் எதுவுமே வரலையே சார். என்ன தெரியுது? ஒன்றும் தெரியலையே. ஒன்றும் தெரில. தமிழ்நாட்டில் விஜய் தெரிலன்னு சொன்ன போலீஸ்காரன் நீந்தாயா? சரி ஓகே, பணத்தை போட்டு விட்ருங்க, நான் படம் பார்க்க போகிறேன். சார் ஏதோ பெரிய கேங்காக இருக்குன்னு நினச்சிங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் தராங்க. சரியான சில்லற பசங்களாக இருப்பாங்க போல சார். அக்கௌண்ட் நம்பர் ட்ரேஸ் பண்ணீங்களா? சார் இந்த அக்கௌண்ட் ஏதோ பிஜோ என்ற பேரில் இருக்குது சார். சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கூட அவன் தான் சார். சார் இவன் ஜென்சஸ் CEO அரவிந்த் நாராயணோட ஒன்லி சன் பிஜோய். எஸ் சார், இஸ் த கரெக்ட். This is getting serious.
யார் அது? புது பக்காரியூ? டேய் எங்கேருந்துடா கற்றுக்கிட்டீங்க இந்த வார்த்தையை? வேர்த்தா ஃபக்கு தோத்தா ஃபக்கு ஒத்த செத்தாலும் ஃபக்காடா. சரி லைட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒன் மோர் போயிடலாமா? ஒத்த பாடு. ഇവിടെ എന്താ പ്രശ്നം സാറേ? உனக்கு எப்படி வசதி? சாவரியா சரியா? சரியா ஒத்த பாடு. Hey வேணாம். No 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 no. Hey வேணாம் ப்ளீஸ். வீடியோ செமையாக வந்திருக்கு, பார்க்குறியா? இப்போ எப்படி வசதி? இந்த வீடியோ நான் மட்டும் பார்க்குற மாதிரியா இல்லை நெட்டில் ரிலீஸ் பண்ணி ஊரே பார்க்குற மாதிரியா? டேய் உனக்கு இதுலேருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரே வழி தான் இருக்குது. நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். நான் யாருன்னு தெரியும்ல? ஜென்சிசியோட பையன். உன்னால் பண்ண முடியாது பண்ணி காட்டு. டேய் நீ எந்த பண்ணிட்ட பையனாவது இருந்துட்டு போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என்னால் முடியாது. பாரா டேய், இவ கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்க. அவள் சாவறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல்லாக அவன் கூட தான் இருந்திருக்கா. நீங்கள் 2 பேரும் மேட்ரு பண்ணது, கேரளாவுக்கு போனது எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. நீ மட்டும் மாட்டினு வச்சுக்க இந்த விஷயத்தில், கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு ஜெயில் தான். நான் என்ன பண்ணணும்? இவன் தான் நம்ம டார்கெட். நீ என்ன லூசா? இவன் யாரும் தெரியுமா? ஜஸ்ட் கோ டு ஹெல். விஜேஷ் சார், மேடம் பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். பார்க்க சிடி மாதிரியே இருக்கு சார். ப்ளே பண்ணி விடியா பார்ப்போம். ஒருவேளை இந்த கடத்தலுக்கான மோட்டிவ் உங்களுக்குள்ள இருக்க பிஸ்னஸ் போட்டியார்களான்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஐ நீட் விஜேஷ் பேக். சரி, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க. என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒத்த பைசா எடுத்தால் கூட அத்தனை பேரும் மாட்டுவாங்க. போலீஸ் என்ன சரிச்சிட்டு இருக்கான்னு நினச்சாலுவலா? சார் இருக்கட்டும் சார். எப்படி சார் ஆன்லைனில் 5 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? நிஃப்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. ஆனால் ஆர்டிஜிஎஸில் பண்ணலாமே. அந்த லேப்டாப்பை கொடுங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க மேடம். ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா மேடம்? பண்ணிட்டேன்.
நடத்தியவர் 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அவர் கடத்தப்பட்டதன் வீடியோ ஆவணம் இதோ உங்கள் பார்வைக்கு. சார் என்ன போலீஸ்காரங்க நீங்களா? சென்னை நம்பர் 1 பிசினஸ் மேன் ஒரு நாள் நைட் ஃபுல்லா கடிச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் என்ன புடிட்டா இருந்தீங்க? சார் இவனான்னு பாருங்க சார். எஸ் தி சேம் பாஸ்டர்ட் அண்ட் ஐ ஷாட் ஹிம் டெட். புடிங்க. கொன்னது நீங்கன்ற மாதிரி இருக்கணும். இந்த லட்சணத்துல எனக்கு இன்டர்நேஷனல் பாடி கார்ட்ஸ் வேற மயிர புடிங்கிட்டு இருக்காங்க. என்னையா இது? சார் ஒண்ணுமே புரியலையே சார். விஜேஷ் கடத்தலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட பிஜாய் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து அவர் தந்தையும் ஜென்சிஸ் நிறுவனத்தின் தலைவருமான மிஸ்டர் அரவிந்த் நாராயணன் கூறுகையில், This is a plain blooded murder. என் மேல இந்த பிசினஸ் போட்டியில என் பையனை அநியாயமா பிளான் பண்ணி கொண்டு வந்த விஜேஷ் அவனை சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு இருக்கு. This is ridiculous. இது குறித்து போலீசார் அவர்கள் கூறுகையில், எங்களுக்கு கிடைச்ச வீடியோ ஃபுட்டேஜஸ், பேங்க் டீடைல்ஸ், விஜேஷை கடத்தி வச்சிருந்த அவுட் ஹவுஸ் எல்லாமே மிஸ்டர் பிஜாய்க்கு சொந்தமானது. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் பிஜாயோட அவுட் ஹவுஸ் போகும்போது அங்கே மிஸ்டர் விஜேஷை பிஜாய் சுட பார்த்தாரு. வேற வழி இல்லாமல் நாங்கள் ஒரு சுட்டுட்டோம். ஓகே சார், இதில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா? இல்லை, அதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா பிஜாயோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் அதே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, வேற எங்கேயும் போல. போலீசார் தரப்பு வாதங்களை விவாதித்து பார்க்கும்போது பிஜாய் தான் குற்றவாளி என்பதும் வேறு யாரும் இவ்வழக்கில் சம்பந்தப்படவில்லை என்பதும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏய், சிட்டிக்குள்ள யார்ட்ட வேணா கேட்டுப்பார், இந்த பிசினஸ்ல நான் தான் டாப். ஆல் ஸ்டேட் ஹை குவாலிட்டி டாப் கிளாஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன மாதிரி ஆளுங்க இல்லைன்னு வச்சுக்கேன், உன்ன மாதிரி விஐபிங்கெல்லாம் புடிங்கிட்டு தான்டா போவீங்க. ஓத்தா நீ தானா வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்? ஆமா. காருக்குள்ள பாரு. बोलो साहब, आपको कौन सी टाइप की लड़की चाहिए? केरला, आंध्रा, कर्नाटका, मेरे पास सब टाइप की लड़की है. आपको कौन से? பாஸ், இந்த முன்னாடி இருக்கிற பொண்ணு. யோ, அது புக்குடியா? பின்னாடி இருக்கிறது பாரு. பேபி, இப்போ காஃபி ஷாப்ல உட்காரு. बोलो साहब. அண்ணா குமார்ண்ணா, பைசா அரேஞ்ச் பண்ணிருக்கண்ணா. என்ன சொன்னா? பைசா அரேஞ்ச் பண்ணிருக்கண்ணா. 10% ஷேர்ல போட்டு சொல்லி மொத்த பைசா ஏன் போடுடா பாரு. பணத்தை செட் பண்ண மொத்த சாவச்சிரோங்க. சின்ன பையன் நீடா அவனுக்கு சப்போர்ட்டா? நீனே பையன் அவனுக்கு சப்போர்ட்டாடா? ஏன்னா மாமா எல்லாம் சொல்றீங்க, டீசென்ட்டா பிம்பிள் சொல்லுங்க. செட்டில் பண்ற வழியை பாருங்கடா. வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. சப்படா. ஏண்டா விட்டு தோலேண்டா ஷேர் மார்க்கெட்டா, தான் நமக்கு செட் ஆகலன்னு தெரியுதுல்ல. சும்மா நானும் தான் பண்ணேன். இப்போ டீசெண்டாக அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிஸ்னஸில் இல்லை, நமக்கு தான் போட்டோ பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை போய் பாரு. நீனு சும்மா தேவையில்லாமா. நானும் தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்ததோட போனது தான் ஜாஸ்தி. ஒரு மயிரும் செட் ஆக மாட்டேங்குது. சமையல் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி கேரளாக்கே போய் போட்டோஸ் பிஸ்னஸ் பார்க்கலான்னு இருக்க மச்சான். விஜேஷ் தானே? ஆமாண்டா, மோசமான கே. பார்த்துட்டு வந்துடுறேன். கேயா? சரே. ஹேய்,
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆமாம், எப்பயும் ஃபைன் தான். கையிலே பிடிக்க முடியல, பெரிய ஆளா ஆயிட்ட. எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட? அப்படியே ஏரியா தொழில் ஓடிட்டு இருக்கு. உடம்புலாம் நல்லா ஏற்றி வச்சிருக்க போல. ஏன் சார் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஹைட்டா வெயிட்டா நல்ல ஸ்வீட்டா ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணுன்னு. எங்க சார் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பசங்களுக்குலாம் சரியான டிமாண்ட். உனக்கு உடம்பு ஏற்றுறதுக்கே டைம் கரெக்டாக போகுது, நீ எங்கே இருந்து பண்ண போற? சார் நான் வேணா வரட்டுமா? ஆமாம், நீ வந்துட்டாலும் இல்லை சார், எப்படியும் இங்கே ஒரு 2-3 வீக்ஸில் நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ண பார்க்குறேன். பண்ணுறியா? பண்ணுறேன் சார். நம்பலாமா? சரி, வேணுமா அட்வான்ஸு? இல்லைம்மா. சரி, ஓகே, கால் பண்ணு. ஓகே சார், பார்ப்போம். பை. சரி. என்ன சொல்கிறா? பேருக்கு தாண்டா விஐபி, ஒருத்தன் பர்சனல் லைஃப் கேட்டால் நாருது. டேய் சாரி. எவ்வளோ நாளாக கேட்டுருக்கேன், ஹைட்டா வெயிட்டா நல்ல ஸ்வீட்டா ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணுன்னு. Hi, I am Bijoy. Zensis, you are Naran's only son. You are looking gorgeous. Can I have your mobile number? Okay. This is my card. Call me when you're free. Bye. யாரா? ஏதோ சென்சஸியோட பையனா இங்க வந்து வளைஞ்சிட்டு இருக்கான். யாரு? ஒன்றை பார்த்தா? அங்க பாரு, ஒரு பொண்ணு விட்டு வைக்க மாட்டான் போல அவன். ஏ பாண்டே, தீன் சாயா ஜல்தி ஏறோ. ஹேய், எனக்கு ஒன்று தோணுது. நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக நம்மளுக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விஜேஷ், பிஜாய் அண்ட் ஷேர் மார்க்கெட். ஏண்டா அவன் அடிச்சதில் ஏதோ மென்டலாக உளறிட்டு இருக்கியா? சொல்கிறது ஃபஸ்ட்டு கேள்றா. விஜேஷோட கம்பெனி விஜேஷ் இன்ஃபோடெக் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு தும்மல் வந்தால் கூட அவன் ஷேர் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம சிஓஏ கடத்தினா ஷேர் பிரைஸ் அதிகமானா தானே ப்ராஃபிட், குறைஞ்சா எப்படி? இல்லை ஷேர்ஸில் எஃப்எம்னு ஒன்று இருக்குது, உனக்கு தெரியும்ல, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அது ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமான்னு. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளாம் மில்லினியர்ஸ். ஸோ விஜேஷை தட்டி விஜேஷ் இன்ஃபோடெக்கோட ஷேர்ஸை புட் ஆப்ஷனில் குறைய வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்கிறேன். பண்ணலாம்ல? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஷேர் மார்க்கெட்டை 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், ஓகேயா? அதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சுக்க எனக்கு 2 வருஷமாச்சு. 2 நிமிஷத்தில் உனக்கு எப்படி புரியும்? சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரி, ஒரு கெசினோஸில் டீலர் கரெக்ட் பண்ணுற மாதிரி, கொஷின் பேப்பர் கரெக்ட் பண்ணி எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி. ஸோ பண்ணலாம், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ராமலிங்க ஸ்கேண்டல் எக்ஸ்போஸ் ஆனதும் சத்யம் ஷேர் ஒரே நாளில் 80% டவுன் ஆச்சு. 2008 யூஎஸ் ரேஷியன் வந்தப்ப எல்லா ஷேருமே ஒரே நாளில் about 20% லாஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் 2011 இன்ஃபோசிஸ் சிஇஓ நாராயணமூர்த்தி ரிட்டையர் ஆனதுக்கே இன்ஃபோசிஸ் ஷேர் செமையாக அடி வாங்குச்சு. இட்ஸ் அன் யூனிவர்சல் ஃபேக்ட், ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு பிரச்சனைனா அவன் ஷேர் ப்ரைஸ் நாரி போயிடுங்கிறது. ஸோ மேட்டர் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அந்த சர்ப்ரைசஸை நாம் நமக்கு சாதகமாக்கிக்கும் போது இட்ஸ் அ கோல்டன் மைன். பாஸ், இங்கே சாண்ட் கிட்ஸ் எங்கே இருக்குது? அப்படியே அப்பால போஸ் சார், அம்மன் கோயில் வரும், அம்மன் கோயிலுக்கு லெஃப்ட்ல போன உடனே ஃபர்ஸ்ட் ஓட்டா சார். தேங்க்ஸ். வணக்கண்ணா. வான்பே
ஏன் லேட்டு? சார் நான் கொஞ்சம் ஏரியா கண்டுபிடிச்ச லேட் ஆயிடுச்சு. ஒரு பாட்டி மேலே இருக்குது, நீ இங்கே யாரு, நான் பொருளோட வரேன். சரிண்ணா. பாத்து ஓகேண்ணா, ஜாகிரதை. ஓகே ஓகே. வேணா அன்பு, நான் சொல்றது கேளு. அவன் பேச்சு கேட்காத. எனக்கு என்னமோ இது ரொம்ப ரிஸ்க் மாதிரி தோணுது. இதோ பாரு, ஃப்ராடு, கிரிமினல் 420 பேர் எடுத்தாச்சு. ஹைடெக் ஃப்ராடாக இருப்போம், சொஃபஸ்டிகேட்டட் கிரிமினலாக இருப்போம், 4,20,000 இருப்போம். எல்லாத்துக்கும் மேலே ஒபாமாக்கும் ஒசாமாக்கும் ஒரு எடுத்து தான் டிஃப்ரென்ஸ். நீ சாதாரணமாக இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போனால் உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5,000 ரூபா கிடைக்கும். நான் உனக்கு 50,000 ரூபா தரேன். என்னது 50,000? அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஈக்குவல் ஷேர் இருந்தா சொல்லு, நான் பண்றேன். இல்லனா நோ வே. சரி ஓகே, பார்க்கலாம். $50,000 தரேன்றேன், ஒத்துக்க மாட்டான். பணத்தில் ஈக்குவல் ஷேர் வேணும்னு கேட்குறான். எனக்கு இன்னும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரில. சட்டு விட்டுன்னு மேட்ரை முடிச்சுட்டு அவளை போட்டு தள்ளணும். பெஸ்ட்டுடா, ஃபஸ்ட்டு அதை பண்ணு, 2 ஷேரோட முடிஞ்சிடும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னோட டிமாண்ட் அக்கௌண்ட்லாம் அதை நம்ம பண்ணணும். ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லை? சுத்தமாக இல்லை. பண விஷயத்தில் நான் என்னையே நம்ப மாட்டேன். ஒன்று எப்பட்றா? எல்லாம் ஃபைன். இப்போ விஜேஷ் மாதிரி பிக் ஷாட்டை நாம எப்படி தட்டுறது? முடியும், பிஜாயை வச்சு. ஓகே, இப்போ பிஜாய் எப்படி நம்ம வழி கொண்டு வருது? முடியும், ஒன்று வச்சு. அண்ட் ஆல்சோ பொண்ணுங்கள் நம்ம வழக்கமாக நம்ம வழி கொண்டு வர யூஸ் பண்ண இந்த டேட்டிங் ட்ரக் அண்ட் புருண்டங்கா வில் ஹெல்ப் அஸ். எல்லாத்துக்கும் மேலே முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது, முடியும்னு நினச்சா முடியாது முடியும். என்னால் முடியும், நம்மளால் முடியும். ஃபைன். ஹாய் விஜய், திஸ் இஸ் ஹானா ஹியர். நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஆக்சுவலாக வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவனை ஷூட் பண்ணுற மாதிரி கேம் பிளான் பண்ணிட்டு விஜய்க்கு மரண பயத்தை காட்டணும். ஓகே. ஹே, யார் அது? புது பக்காரியூ? ഇവിടെ എന്താ പ്രശ്നം സാറേ? சரிடா, ஓத்த பாடு. ஏய் வேணா, நோ 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 நோ. டேய், உனக்கு இதுலேருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரே வழி தான் இருக்கு. நான் சொல்றதை நீ செஞ்சு தான் ஆகணும். என்னால முடியாது. என்னது 50,000? அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஈக்குவல் ஷேர் இருந்தா சொல்லு, நான் பண்றேன். இல்லனா நோ வே. நான் என்ன பண்ணணும்? இவன் தான் நம்ம டார்கெட். தேங்க்ஸ் சார். You look handsome, tall. You look great. All these young guys these days.
விஜேஷ் இன்ஃபோட்டோட புட் ஆப்ஷனை 1 lakh உன்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டேன். நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் வேறு. ஷேர் ப்ரைஸ் 10% குறைஞ்சா கூட போதும், நம்மளாம் மில்லினியர்ஸ். Highlight of the day is Vijesh Infotech is the biggest loser in Nifty today. Further today, Vijesh Infotech stumbles over 20% on the eve of expiry date, and some lucky punters who bought some put options became millionaire overnight. 10% குறைஞ்சாலே நம்மளாம் மில்லினியர்ஸ்னு சொன்னேன். 22%, 2.5 கோடி நம்மளோட ப்ராஃபிட். என்னோட ப்ராஃபிட். போலீசார் தரப்பு வாதங்களை விவாதித்து பார்க்கும்போது பிஜாய் தான் குற்றவாளி என்பதும் வேறு யாரும் இவ்வழக்கில் சம்பந்தப்படவில்லை என்பதும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஷேர் மார்க்கெட் டீலர் ரியாஸ் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது கொலைக்கு காரணம் கந்துவட்டி குமாருக்கும் அவருக்கும் இடையே நடந்த பணப்பிரச்சனை என்பதும் பலமுறை குமார் அவரை கொலை செய்வதாக மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இப்போ என்ன பண்ணணும்? மணி 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 மணி. அப்போ மீதி பணம் Ah!